அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். தகுதி தேர்வு மதிப்பெண் 75 குறைக்க போகிறாங்க, குறைச்சா நல்லாயிருக்கும்னு. அதுக்கான அரசாணை வெளியிருந்தால் நம்பலான்னு போட்டிருந்தோம். அதுக்கான அரசாணை இன்றைக்கி வெளியிட்டாங்க பாருங்கள். தகுதி தேர்வு மதிப்பெண் ஓசி பிரிவினருக்கு அதே தான் வச்சுருக்காங்க. 82 மார்க் எடுத்தால் பாஸு, 90 மார்க் எடுத்தால் பாஸு. எம்பிசி பிசி முஸ்லீமுக்கு வந்து ஏற்கனவே 82.5 மார்க் இருந்துச்சு. அதை மாற்றி 50% 75 மார்க் எடுத்தால் பாஸு அப்படின்னு சொல்லுங்க மாதிரி தகுதி மதிப்பெண் குறைச்சிருக்காங்க. இதனால் நிறைய பேர் பாஸ் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும். 50% எடுத்தால் பாஸு, 75 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக பாஸுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி எஸ்சி கேட்டகரி 60 மார்க் எடுத்தால் பாஸ், 40% தான் 60 மார்க் எடுத்தால் பாஸு. இந்த ஜியோ இப்போ தகுதி தேர்வு வச்ச நேரத்துக்கும் பொருந்தும் போட்டுக்காங்க பாருங்கள். பெர்மிஷன் இஸ் இயர்லி அக்கார்டிங் டு த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டு follow the category-wise minimum qualifying marks fixed as above for the teacher eligibility test already conducted as the teacher recruitment board notification dated 11/8/2025. இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது 2025 நவம்பர் நடந்து முடிந்த தகுதி தேர்வுக்கும் இந்த மதிப்பெண்ணை குறைத்துவிட டிஆர்பிக்கு ஃபாலோ பண்ணும்படி டிஆர்பிக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க. அதாவது ஜென்ரலுக்கு அதே தான் மார்க் குறைக்கவே இல்லை, 60%, 90 மார்க் எடுக்கணும். பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 50% மார்க் எடுத்தால் பாஸ், 75 மார்க் எடுத்தால் பாஸு. எஸ்சி எஸ்டிக்கு 60% எடுத்தால் பாஸு. இதனால் தகுதி தேர்வு மதிப்பெண் குறைக்க வலுவான கோரிக்கையை கூட்டுருந்தோம். அதுக்குரிய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜிஓஎம்எஸ் நம்பர் 23 டேட்டட் 28/1/2026, திருவள்ளுவர் ஆண்டு 2027. ஆர்டர் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ரீட் above orders were issued designating the teachers recruitment board as the nodal agency for conducting the Tamil Nadu teacher eligibility test and mandating that candidates must pass the teacher eligibility test in order to be appointed to the post of teacher. In the government order second read above orders were issued prescribing minimum qualifying marks for passing Tamil Nadu teacher eligibility test paper 1, paper 2 to the candidates belonging to the scheduled caste, scheduled tribes, backward class, denotified community and person with disabilities categories as follows. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேட்டகரி வைஸு 150 மார்க்கு 90, இது 55 82.5. எஸ்சி எல்லாருக்குமே எவ்வளோ இருந்திருக்கு? 82.5 தான் இருந்திருக்கு. எஸ்சி பிசி இப்போ என்ன போட்டிருக்காங்க? இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீட் above ஆர்டர் issued fixing the minimum qualifying marks as top 40% for the clearing the teachable test 2025 in respect of ST candidates as one of time concession. In the letter 4th read above, the Director of School Education has requested the government to issue orders fixing the minimum qualifying marks of Tamil Nadu teacher eligibility test paper 1 and 2 by considering the minimum qualifying marks for passing Tamil Nadu teacher eligibility test on the basis of similar provisions in the states of Andhra Pradesh, Telangana, Odisha and Maharashtra already conducted as teacher notification 3/2025 dated 11/8/2025 as well as the Tamil Nadu teacher eligibility test to be conducted in future. The government, after careful examination of the proposal of the Director of School Education, accept the same the decide to fix the category wise minimum qualifying marks for passing the Tamil Nadu teacher eligibility test. எப்படி குறைச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 90 மார்க் தான். பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூடிக்கு 75 மார்க்கு. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 40% போட்டாங்க. இப்போ எஸ்டிக்கும் 40% போட்டு 60 மார்க் எடுத்தால் பாஸ் சொல்லிட்டாங்க. இது தற்போது தேர்வு நடைமுறைக்கு பொருந்தும் சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அனைவருக்கும் இது மகிழ்ச்சியான செய்தி. தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.